வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி. இட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. ஆனால் நான் குறைஞ்ச பருப்பை வச்சு சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு செய்து காமிக்க பாருங்கள். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லிக்கான அரிசி பருப்பு ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கான மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், கடையில் வாங்கின இட்லி அரிசி, இது குண்டு கார அரிசின்வா, அதை எடுத்திருக்கேன். இது பச்சரிசி, ரேஷன் அரிசிங்க, இதையும் எடுத்திருக்கேன். இது இந்த அழாக்கு, இது 200 கிராம் அழாக்கு. இதில் 5 இந்த இட்லி அரிசி போட்டிருக்கேன், 3 பச்சை அரிசி ரேஷன் அரிசி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு 200 கிராம் உளுத்தம்பருப்பு, நான் குண்டு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அது போட்டு 3 ஸ்பூன் வெந்தயம், இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா க்ளீனாக தண்ணி வர வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும். 3-4 முறை வாஷ் பண்ணிக்கணும். இது பாருங்கள், வெந்தயமும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், உளுந்தும் நல்லா க்ளியராக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் நீங்கள் 4-5 முறை தண்ணி பளிச்சின்னு வர வரைக்கும் வாஷ் பண்ணிக்கணும். நல்லா கையில் இப்படி தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும். இட்லியும் விளையல்னு வருங்க. இப்போ இது ராத்திரி ஃபுல்லாக ஊறட்டும், காலையில் எழுந்து அரைக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது பாருங்கள், எல்லாம் ராத்திரி ஃபுல்லாக நல்லா ஊறிட்டு இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணி ஒவ்வொன்றா போட்டு அரைக்கலாம். முதல்ல வெந்தயம், இதை கொஞ்சம் மெசிஞ்சதும் உளுந்து போட்டு அரைச்சிடணும். எல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது பாருங்கள், எப்படி வெந்தயம் நல்லா நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதுலேயே உளுந்து போட்டோம். உளுந்த தண்ணி தாங்க விடணும். ஏன்னா உளுந்த தண்ணி தான் சத்து இருக்குது நிறையா. அதாவது ஊற வச்ச தண்ணி தான் விட்டு அரைக்கணும். நடுவில் ஒரு 5 நிமிஷம் அரைச்சதும் நடுவில் தண்ணி தெளித்து புதுசுன்னு வரைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இதை மூடி போட்டு அது நல்லா பருப்பெல்லாம் நல்லா மெசிஞ்சு நல்லா புத்துன்னு வரும். நடுவில் திறந்து தண்ணி தெளிக்குது பாருங்க. இது நல்லா செண்டாட்டம் புதுசுன்னு வரும் பாருங்க. இந்த மாதிரி இருந்துச்சு எடுத்துடணும். நான் ஒரு 25 நிமிஷம் கிரைண்டரை ஓட விட்டுருந்தேன். நீங்கள் உங்கள் கிரைண்டர் எவ்வளோ நேரம் அரைக்கணும் அதுக்கு மாதிரி போட்டுக்குங்க. நம்ம ஊற வைக்கிறதும் 6-8 மணி நேரம் ஊற வைக்கணும். திரும்ப மாவு அரைக்கணும் 8 மணி நேரம். அப்போ தாங்க புதுசு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மாவு புதுசாக கிரைண்டரில் மாவு அரைக்கிறவா இந்த மாதிரி அது உள்ளே கைவிடாதீங்க. கிரைண்டர் ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணிவிட்டு எடுங்க. இது ஒன்றும் பயம் இல்லை. இப்போ எங்கள் மாதிரி வயசுக்காரர்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் அப்படி பையம்னா ஆஃப் பண்ணிட்டு இருக்கீங்க. உளுந்து அரைச்சாச்சுங்க. இப்போ அரிசி போட்டுக்கலாம். நான் எங்கள் கிரைண்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரே டைமாக போட்டுக்கிறேன். நீங்கள் சின்ன கிரைண்டர் இருந்தால் 2 டைம் இந்த அரிசி அரைக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. 8 உழக்கு அரிசி, 1 உழக்கு பருப்பு, அதுக்கு தேவையான உப்பு. நான் 1 உழக்குக்கு 1 ஸ்பூன் அந்த மெஷரில் போடுவேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ உப்பு அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருக்கேன். இப்போ இதை கிரைண்டரை மூடி வச்சுக்கலாம். அரிசி நல்லா நைஸாக அரைங்க. நல்லா நைஸாக அரைச்சி இதுலேயே இந்த உளுத்த மாவு போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அப்போ தாங்க எல்லாம் அந்த உப்பு இதெல்லாம் போட்டதுனால சேர்ந்து நல்லா இருக்கும். இது பாருங்க, இதை நல்லா அரைச்சி 2 இடத்துல மாவு எடுத்து வச்சுருக்கேன்.
இதை ஒரு மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் புளிக்க விடலாம். இங்கே பாருங்கள், 8 மணி நேரம் ஆகி மாவு எப்படி நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், எப்படி இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணால் தான் அடியில் அரிசி மாவு தங்கி இருக்கும். அதனால் உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த குக்கர் தட்டில் பாருங்கள், இட்லி தட்டுலாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் தடவுன இந்த இட்லி தட்டில் ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து விட்டுக்கலாம். எல்லா தட்டுலேயும் மாவு ஒட்டினா வச்சுங்க. இப்போ பாருங்கள், இதில் ஹோல்ஸ் இருக்கும் இந்த இட்லி தட்டில். அது இன்னும் ஒரு இட்லிக்கு நேரம் வைக்கணும். ஏன்னா இது இந்த வளைவு கீழவே இங்கே வச்சா இந்த இட்லிலாம் இதில் ஒட்டிக்கும் மாவெல்லாம். அதனால் அந்த இட்லிக்கு நேரம் அந்த ஹோல்ஸ் வர மாதிரி வைக்கணும். இப்போ சைடில் குக்கரில் தண்ணி கொட்டி நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்குங்க. அதில் இந்த இட்லி கொத்த வச்சிடணும். அதை வச்சு மூடி போட்டு 7 நிமிஷம் வேக விட. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக புசு புசு புசுன்னு சூப்பராக இட்லி ஆகிடுது. இப்போ தான் குக்கர்லேருந்து இறக்கி வச்சுருக்கேன். நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு கொஞ்சம் ஆறுனதும் தான் இதை எடுக்கணும். சுவையான சாஃப்டான இட்லி ரெடிங்க. இந்த இட்லியோட தொட்டுக்க பொடி வச்சுருக்கேங்க. இந்த பொடியோட ரெசிபியை என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவா போய் பாருங்கள். இந்த இட்லி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.